ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இன்ச் டேப் பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். இன்ச் டேப் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா டெய்லரிங் படிக்கிறவங்களுக்கு வந்து இன்ச் டேப் பத்தின மெஷர்மெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம வந்து இன்ச் டேப் பத்தின டீடைல்ஸ் வந்து பார்த்துடலாம். இன்ச் டேப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 மாடலா நமக்கு வந்து டேப்ஸ் இருக்கும். டேப் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இன்ச்சஸ் இருக்கும், ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் அளவுல இருக்கும். ஏன்னா வந்து இன்ச்சஸும் மீட்டர் கன்வர்ஷனும் நம்ம இதுலயே வந்து பண்ணிப்போம். அதனால இப்போ ஒவ்வொரு டேப்பும் என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கறத நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பாருங்க, 3 டேப்புமே நான் வரிசையா வச்சிருக்கேன். இது ஒரு மாடல் டேப்பு, இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். சரிங்களா? இந்த 2 மாடலும் கொஞ்சம் சேமா தான் வரும். இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த டேப் வந்து பார்த்துடலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சைடு வந்து சென்டிமீட்டர் அளவும் கொடுத்துருப்பாங்க, இன்ச்சஸ் அளவுமே கொடுத்துருப்பாங்க. தெரியுதா உங்களுக்கு? அதுவே நம்ம இந்த சைடா திருப்பணும்னா நமக்கு இன்ச்சஸ் மட்டும் தான் இருக்கும். இப்ப நம்ம வந்து நார்மலா தைக்க போறோம் அப்படி இன்ச்சஸ் மட்டும் தான் வேணும்னா நம்ம இந்த சைடு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இல்ல இப்போ உங்களுக்கு வந்து மீட்டர் கன்வர்ஷன் பண்ணணும், அதாவது சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டர் ஆக்கணும், இல்லைன்னா இன்ச்சஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து மீட்டர் ஆக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த சைடு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம 30 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா 30 இன்ச்சஸ்ல இருந்து இந்த சைடு மீட்டரா நம்ம வந்து பார்க்கும்போது எத்தனை பாயிண்ட்ஸ் வருது அப்படிங்கிறத பாத்துக்கலாம். பாருங்க, 76க்கும் 77க்கும் கொஞ்சம் இந்த இடத்துல வருது. அப்ப நம்ம வந்து 76 பாயிண்ட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுவே நம்ம வந்து இப்போ 40 இன்ச் வருது அப்படின்னா நமக்கு வந்து 1 மீட்டரும் 2 பாயிண்ட்டும் வரும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து மீட்டர் கன்வர்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு மாடல் டேப். இந்த மாடல் டேப் கிடைச்சதுன்னா இது கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடலும் சேம் தான். ஏன்னா வந்து இதோட சைஸ் தான் டிஃபரன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பெருசா இருக்கு, இது வந்து குட்டியா இருக்கு. மற்றபடி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து இன்ச்சஸ் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மீட்டர்ல கன்வெர்ட் பண்றதுக்கு சென்டிமீட்டர் அளவு கொடுத்துருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுலயுமே நமக்கு ஒரு சைடு வந்து இன்ச்சஸ் அளவு கொடுத்துருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து மீட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு வந்து சென்டிமீட்டர் அளவு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே சென்டிமீட்டர் அளவு வரிசையா தான் இருக்கும். 1 இன்ச்சஸ்ல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதே மாதிரி இங்கேயுமே சென்டிமீட்டர் வந்து 1ல இருந்தே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். நம்ம எந்த பாயிண்ட் வேணுமோ அந்த பாயிண்ட்ல கரெக்டா பிடிச்சிட்டு இந்த பக்கம் டர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த அளவு வந்து எந்த அளவுல இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பாத்துக்கலாம். இதுவுமே அதே சேம் மாடல் தான். இதுலயுமே பாருங்க, ஒரு சைடு இன்ச்சஸ் அளவு, இன்னொரு சைடு சென்டிமீட்டர் அளவு. இந்த டேப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு வந்து இங்கதான் இன்ச்சஸ் இருக்கு, ஆனா ஆப்போசிட் சைடு அப்படியே வந்து மாத்தி எடுக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா வந்து ஆப்போசிட் சைட்ல என்ன கொடுத்துருக்காங்க, அங்கேயுமே சென்டிமீட்டரும் இன்ச்சஸ் அளவும் கொடுத்துருக்காங்க. அது வந்து மாத்தி தான் கொடுத்துருப்பாங்க, இந்த சைட்ல இருந்து வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரெண்டுமே மாறி மாறி தான் வரும். அதனாலதான் நமக்கு வந்து ஒரு சைடு இன்ச்சஸும் ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர் அளவுமே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதுதான் டேப்போட டிஃபரன்ஸ். நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்ச் செப்டம்பர் 8 வந்து ஸ்டார்ட் ஆகுது. கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் அண்ட் சிலபஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கால் பண்ணிட்டு கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.